பைபிள் ரிசர்ச் டெக்ஸ்ட் வீடியோ. இஸ்ரவேல் தேசம் யாருக்கு சொந்தம்? வேதம் கூறும் சரித்திரம் என்ன? ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் ஆபிராம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஆதியாகமம் 11:31-32. ஆபிராமுக்கு கர்த்தரின் அழைப்பு. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:1-2. ஆபிராம் கானான் தேசத்துக்கு புறப்படுதல். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆதியாகமம் 12:5. ஆபிராம் கானான் வருதல். ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். ஆதியாகமம் 12:6. கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். ஆதியாகமம் 12:6. கர்த்தரின் வாக்கு. இந்த தேசத்தை கொடுப்பேன். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 12:6. கானானில் பஞ்சம். ஆபிராம் எகிப்து போகுதல். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆதியாகமம் 12:10. ஆபிராம் எகிப்திலிருந்து கானான் பெத்தேல் திரும்புதல். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 12:10. கர்த்தரின் வாக்கு. நோக்கிப்பார், நடந்து திரி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அதை உனக்கு தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 12:13-16. தீர்க்க தரிசனம். 400 வருடம் அடிமைகளாயிருப்பார்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆதியாகமம் 15:13-14. தீர்க்க தரிசனம். எகிப்திலிருந்து திரும்ப வருவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆதியாகமம் 15:15-16. கானானின் ஜாதிகள், இனங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபீசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான
தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 15:18-21. கர்த்தரின் உடன்படிக்கை. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஆதியாகமம் 17:4-8. ஆபிரகாம் கேராரிலே அபிமெலேக்கு ராஜா தங்கினான். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். ஆதியாகமம் 20:1. ஆபிரகாம் பெயர்செபாவிலே பெலிஸ்தருடைய தேசத்தில் குடியிருத்தல். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆதியாகமம் 21:33-34. ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமி. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 23:19-20. ஆபிரகாம் சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியுமாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆதியாகமம் 25:9-10. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆதியாகமம் 26:1-5. பெயர்சபாவில் ஈசாக்கு. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேவா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் செபா எண்ணப்படுகிறது. ஆதியாகமம் 26:33. ஈசாக்கு யாக்கோபை பதன் அராம் அனுப்புதல். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதன் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாவானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஆதியாகமம் 28:1-2. ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கை நினைவுபடுத்தல். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. ஆதியாகமம் 28:4. கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு தருதல். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆதியாகமம் 28:13-15. யாக்கோபு பதன் அராம் போகுதல். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். ஆதியாகமம் 29:1. கர்த்தர் யாக்கோபை கானானுக்கு போகச் சொல்லுதல். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ஆதியாகமம் 31:3. யாக்கோபு பதன் அராமில் 20 வருஷ காலம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன்.
14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஆதியாகமம் 31:41. ஏசா ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் குடியிருந்தான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து. ஆதியாகமம் 32:3. கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் பட்டணத்தில் குடியிருத்தல். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சேகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். பெத்தேலுக்கு போ, கர்த்தர் கட்டளை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆதியாகமம் 35:1. கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுதல். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 35:10. கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு தருதல். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆதியாகமம் 35:11-12. ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்படுதல். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆதியாகமம் 35:19. எபிரோனில் தங்கியிருத்தல். எபிரோன் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஆதியாகமம் 35:27. ஈசாக்கு மரித்தல். ஏசா யாக்கோபு அடக்கம் செய்தல். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 35:28-29. யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அந்த வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 37:28. யோசேப்பை போத்திபாரினிடத்தில் விற்றார்கள். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆதியாகமம் 37:36. சகல தேசங்களிலும் பஞ்சம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆதியாகமம் 41:57. யோசேப்பு யாக்கோபை எகிப்துக்கு அழைத்தல். உன் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஆதியாகமம் 45:18. யாக்கோபின் சந்ததி எகிப்துக்கு போகுதல். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனான். ஆதியாகமம் 46:7. இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் லாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யாத்திராகமம் 1:1-5. யாக்கோபு எகிப்தின் கோசேன் நாட்டிலே குடியிருத்தல். எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே
திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். ஆதியாகமம் 47:6. பிதாக்களின் தேசத்துக்கு திரும்ப பண்ணுவார். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன். தேவன் உங்களோடு இருப்பார். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். ஆதியாகமம் 48:21. பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள். ஆதியாகமம் 49:29. யாக்கோபின் மரணம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை தன் கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 49:33. யாக்கோபுக்காக 70 நாள் துக்கம், சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆதியாகமம் 50:3. யாக்கோபு கானான் தேசத்தில் அடக்கம். யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 50:12-13. யோசேப்புடன் சென்றவர் எகிப்து திரும்புதல். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆதியாகமம் 50:14. என் எலும்புகளை கானான் கொண்டு போங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடையப் போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். ஆதியாகமம் 50:24-25. யோசேப்பின் மரணம். யோசேப்புக்கு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆதியாகமம் 50:26. இஸ்ரவேலர் எகிப்தில் பெருகுதல். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யாத்திராகமம் 1:6-7. இஸ்ரவேலரை எகிப்தில் ஒடுக்குதல். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். யாத்திராகமம் 1:11. ஆண் பிள்ளைகளை கொல்லுதல். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். யாத்திராகமம் 1:22. மோசேக்கு கர்த்தரின் அழைப்பு. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். யாத்திராகமம் 3:9-10. கர்த்தர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். யாத்திராகமம் 6:7-8. எகிப்தியர்களுக்கு 10 வாதைகள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். யாத்திராகமம் 11:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்படுதல். இஸ்ரவேல் புத்திரர்
ராமசேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷராயிருந்தார்கள். அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. யாத்திராகமம் 12, 37, 38. 430 வருஷ அடிமைத்தனம் முடிவு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. யாத்திராகமம் 12, 40, 41. 40 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றித் திரிதல். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். என்னாகமம் 14, 31, 33. காத் ரூபன் மனாசேயின் பாதி கோத்திரம் சுதந்திரமடைதல். அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லைகளை சுற்றியும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். என்னாகமம் 32, 3. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகள். உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓர் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபிம் மேடுகளை சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதஸ் பர்னேயாவுக்கும் அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும். மேற்திசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. அதுவே உங்களுக்கு மேற்பொறுத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை தேச சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து ஜிப்ரோனுக்கு போய் ஆத்சார் யோனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடப்புறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு கீழ்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கே இருந்து கிண்ணரேத் கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். என்னாமம் 34, 2, 12. யோசுவா 12 கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு தருதல். ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யோசுவா 19, 51. சாமுவேல் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துதல். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 சாமுவேல் 11, 14, 15. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்துதல். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5, 3. சாலமோன் ஆலயத்தை கட்டுதல். அப்பொழுது சாலமோன், காரிருளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திருப்பி
இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். 2 நாளாகவும் 6:1-3. தேசம் யூதா இஸ்ரவேல் என இரண்டாக பிரிதல். யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். 1 ராஜாக்கள் 31:32. அசீரியா ராஜா இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து போகுதல். இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். 1 நாளாகமம் 5:26. அசீரியா ராஜா இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து போகுதல். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேசேதேசையும் ஆத்சோரையும் கிலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். 2 ராஜாக்கள் 15:29. இஸ்ரவேலரை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போகுதல். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். 2 ராஜாக்கள் 17:6. இஸ்ரவேலரை நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போகுதல். நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும் நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமில் இருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் யூதரில் 745 பேர்களை சிறைபிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். எரேமியா 52:28-30. கர்த்தருடைய ஆலயம் சுட்டெரித்தல். அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். எரேமியா 52:13-14. நேபுசராதான் சிறைகளாக கொண்டு போதல். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். எரேமியா 52:15. ஏழைகளை பயிரிடுங்குடிகளாகவும் விட்டு வைத்தல். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடுங்குடிகளாகவும் விட்டு வைத்தான். எரேமியா 52:16. மீதியான யூதர் எகிப்து தேசத்தில் உள்ள தக்பனாஸ் போகுதல். யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து திரும்பி வந்த மீதியான யூதரெல்லாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டு போன சகல ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பனேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். எரேமியா 43:5-7. எரேமியாவின் 70 வருட தீர்க்க தரிசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்.
70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 25:11-13. பெர்சியா ராஜா கோரேஸ் ஆலயத்தை கட்ட உத்தரவு. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எஸ்ரா 1:1-2. பாபிலோனிலிருந்து யூதா திரும்பி வந்தவர்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செரேயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. எஸ்ரா 2:1-2. அலங்கம் இடிபட்டதை நெகேமியா அறிதல். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். நெகேமியா 1:3. அலங்கம் கட்டி முடிந்தது. ஊழியர் நியமிக்கப்படுதல். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய அனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். நெகேமியா 7:1-2. அகஸ்தராயின் நாட்களில் குடிமதிப்பு. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த 1ஆம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். லூக்கா 2:1-3. யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பு எழுத போகுதல். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். லூக்கா 2:4-5. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள். திபேரியு ராஜன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திரா புனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் இசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இயேசுவை எருசலேம் தேவாலயம் கொண்டு போகுதல். முதற்பெயரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். யூதேயாவில் இயேசுவின் ஊழியம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 4:25. ஏரோது கட்டிய 46 வருட ஆலயம். யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். யோவான் 2:20. இயேசுவின் தீர்க்க தரிசனம். ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மத்தேயு 24:1-2. இஸ்ரவேலிலே சபைகள் வளர்ந்தன. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 9:31. பேலிக்ஸ் பொர்க்கியூபெஸ்து தேசாதிபதிகள். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியூபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். அப்போஸ்தலர் 24:27. செசரியாவில் அகிரிப்பா ராஜாவுக்கு முன் பவுல் சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னேக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசாரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போஸ்தலர் 25:13-14. எருசலேமில் நடந்த ஊழியம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். அப்போஸ்தலர் 26:20. நாம் ஜெபிப்போம். பிதாவாகி தேவனே, இஸ்ரவேலிய தேசத்தை குறித்த ஆண்டவரே சரித்திரத்தை நாங்கள் வேதத்திலிருந்து காணும்படிக்கு செய்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உலகத்தை உண்டாக்கி ஆதாமின் கைகளில் கொடுத்தீர். அந்த ஆதாம் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் சாத்தானிடத்தில் இந்த உலகத்தை ஒப்புவிக்க வேண்டியதாகிவிட்டதப்பா. அதன் பின்பு அவன் அலைந்து திரிகிறவனாய் தேவன் படைத்த பூமியிலே தேவன் ஆதாமிற்கென்று அவன் சந்ததிக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பூமியிலே நிலையற்றவனாய் சொந்தம் கொண்டாட முடியாதவனாய் அலைந்து திரிந்தான் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே, ஜனங்கள் நடுவில் தம்மை உத்தமமாய் பின்பற்றின விசுவாசித்த தேவனை விசுவாசித்த ஆபிரகாம் என்கிறதான மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அவனுக்கு கானான் தேசத்தை கொடுத்தீரப்பா. அந்த கானான் தேசத்தில் அநேக ஜனங்கள் கானானிய அந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட பூமியாம் அந்த கானானை அவர்கள் சுதந்திரிக்கும்படி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குரைத்தீர். அந்த தேசத்திலே நடந்து பரதேசிகளாய் நடந்து திரிந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் அதை சுதந்திரிக்க முடியாதபடி பரதேசிகளாய் நிலையற்றவர்களாய் கூடாரவாசிகளாய் அலைந்து திரிந்தார்களே ஆண்டவரே. ஆனால் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே 430 வருடகாலங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அந்த நாட்களிலே மோசேயை தேவன் எழுப்பி அந்த மக்களுக்கு ஆபிரகாமின் நாட்களில் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறச் செய்து ஆண்டவர் அவர்கள் கூக்குரல் நிமித்தம் அந்த ஜனங்களை நீர் லட்சக்கணக்கான மக்களை புறப்பட பண்ணி எகிப்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணினீர். அதற்கு மோசேயையும் ஆரோனையும் இன்னும் தலைவர்களையும் தேவன் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, அது இஸ்ரவேல் மக்கள் கானானில் சேர்ந்து அங்கிருந்ததான ஜனங்களை, ஜாதிகளை, ஜனக்கூட்டங்களை, மோவாபியர், அம்மோனியர், எபியூசியர் என்று சொல்லப்படுகிற அநேக ஜாதி கூட்டங்களை அங்கிருந்து யோசுவாவின் தலைமையிலே யுத்தம் செய்து போரிட்டு அவர்களை துரத்திவிட்டு அந்த எல்லையை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாய் மாற்றினதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, யாக்கோபு வெறும் 70 பேராய் அடிமையாய் சென்றானையா, லட்சக்கணக்கான மக்களாய் 12 கோத்திரங்களாய் இஸ்ரவேல் என்னும் தேசமாய் அது அவர்கள் மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஆண்டாண்டு காலங்கள் ஆண்டவரே அந்த தேசத்தை அநேக ராஜாக்கள், தாவீது, சாலமோன், சவுல் போன்ற பிரபலமான ராஜாக்கள் ஏற்பட்ட அந்த தேசத்தை அரசாண்டார்கள். அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், கர்த்தரை விட்டு சோரம் போனது நிமித்தம், விக்கிரக வழிபாடுகளை அவர்கள் செய்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்நிய தேச ராஜாக்களின் கைகளில் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அசிரியா ராஜாக்கள் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போனார்கள். பாபிலோன் ராஜாக்கள் அவர்களை பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு போனார்கள். அப்பா, 70 வருட காலங்கள் ஆண்டவரே அந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் ஐயா. இரண்டாக பிரிக்கப்பட்ட யூதேயா
இஸ்ரவேல் என்னும் தேசத்தில் இஸ்ரவேலின் தேசத்தின் மக்கள் சிறைபிடிக்கு போன மக்கள் ஆண்டவரே, அவர்கள் நிலை அப்படியே அந்நிய தேசங்களிலே அப்பா அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள் ஐயா, சரி அடிமைகளாக போனார்கள் ஐயா. இன்றைக்கும் அவர்கள் நிலை என்னதென்று தெரியவில்லை. ஆனால் மாறாக யூதேய தேசத்தில் இருந்து அடிமைகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட மக்கள் மீண்டுமாய் செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா என்கிறதான தலைவர்களினாலே அவர்கள் மீண்டுமாய் யூதேயா தேசத்திற்கு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கோரேசின் ராஜாவின் கட்டளையினால் அவர்கள் புறப்பட்டு அவர்கள் வந்து யூதேயா தேசத்திலே மீண்டுமாய் ஆலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படி கட்டப்பட்டதான செருபாபேலினால் கட்டப்பட்டதான அந்த தேவாலயத்தில் அவங்க ஆண்டாண்டு காலமாய் கர்த்தரை தொழுது சேவித்து கொண்டு வந்தார்கள். அதுவும் கூட ஏரோது ராஜாவினால் அந்த ஆலயம் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் அந்த எருசலேம் தேவாலயத்திலே அங்கே இப்போ ஊழியங்களை செய்ததை பார்க்கிறோமே ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களில் இருந்ததான அந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை காட்டி கொடுத்ததன் நிமித்தம் அந்த யூத ஜனங்கள் அந்த இரத்த பழியை தங்கள் மேல் வருவித்து கொண்டதன் நிமித்தம் கிபி 70 அவர்கள் யாவரும் சிதறடிக்கப்பட்டு போனதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அதன் பின்பு ஏறக்குறைய 1500க்கும் அதிகமான வருட காலங்கள் அந்நிய தேசங்களில் அடிமைகளாக இருந்தவர்கள் 1948 வருடம் இஸ்ரேல் தேசமானது மீண்டுமாய் சுதந்திரம் பெற்று இன்றைக்கு ஒரு தேசமாக உலகத்தின் நடு மத்தியில் இருக்கக்கூடியதான ஒரு தேசமாய் இருப்பதை பார்க்கிறோம். சுற்றிலும் இஸ்லாமிய மக்கள் இருந்தாலும் கூட ஒரு சொப்பனமாக அந்த தேசங்களுக்கெல்லாம் பயத்தின் நடுக்கத்தையும் உண்டாக்கக்கூடியதான விதத்தில் அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு சிறிய தேசம் இருந்து கொண்டு அது ஆண்டு கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே ராஜாவே. அதற்கு நீர் வாக்கு பண்ணப்பட்ட தேசமாய், வாக்கு பண்ணப்பட்ட மக்களாய், தேவனுடைய சொந்த ஜனமாய் இந்த ஜனங்கள் இருக்கிறபடியினால, தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாய் இந்த மக்கள் இருக்கிறபடியினால எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தாலும் அந்த தேசத்தை காப்பாற்றி வருகிறீர். மீண்டுமாய் அந்த தேசத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் வந்து அவர் கால் பட போகிறதற்காக நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர் கால் பட போகிறதற்காக நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர் கால் பட போகிறதற்காக நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒளிவு மலையிலே ஆண்டவர் இயேசுவின் கால் மீண்டுமாய் வந்து பட போகிறதற்காக நாங்கள் மெய் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாவே. என் ஆண்டவர் மீண்டுமாய் அந்த தேசத்தில் வரப்போகிறீர். ராஜாதி ராஜாவாக நீர் அரசாள போகிறீர். நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு தேசத்தை அநேக ராஜாக்கள் ஆண்டது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் அந்த ஜனம் இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை காலமாக இஸ்ரவேல் மக்களுக்காக நீ வாக்கு பண்ணி வைத்திருக்கிறீர். அநேக ஆண்டவரே அந்நிய ராஜாக்கள், துருக்கி போன்றதான ஆண்டவரே ஒட்டமான் ராஜாக்கள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டாலும், ஆங்கிலேயர்கள் அரசாண்டாலும், பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டவர் பகுதியை ஆட்சி செய்தாலும் கூட ஆண்டவரே அந்த பகுதியானது ஆண்டவரே தேவனுடைய ஜனங்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்டதாக இருக்கிறபடியினாலே அந்த தேசம் இன்றைக்கும் கூட தேவனுக்கென்று மகிமையாய் செயல்பட்டு வருகிறது அப்பா. அங்கிருந்து உலகத்தின் கடைசி கால நிகழ்வுகள் அந்த தேசத்தில் இருந்து நடக்கப் போவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் கடைசி கால நிகழ்வுகள் ஆண்டவரை நடக்கப் போவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி கால நிகழ்வுகளுக்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உமக்கு மகிமை அப்பா. ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்த சரித்திரத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணும் ஐயா. தேசத்தில் தான் கடைசி கால நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அந்த தேசத்திற்கு வருகிறதான எல்லா எதிர்ப்புகளையும் சத்துருவின் போராட்டங்களையும் கூட முறியடிக்கத்தக்கதான பலனை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தர வேண்டும். கடைசி தேவாலயமானது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான எடுக்கப்படுகிற முயற்சிகள் ஆண்டவர் தேவ சித்தத்தின்படி நடக்கட்டும். அந்த ஆண்டவரே அந்த இடத்துல அந்த கிறிஸ்து வந்து அமரப்போகிறான் என்பதையும் கூட அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் அந்த யூத ஜனங்கள் கண்கள் திறக்கப்பட்டு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அறிந்து அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரே எருசலேம் தேவாலயம் கட்டுகிறதை அவர்கள் ஆண்டவரே முக்கியமானதாய் கருதுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து எங்களையே நீ தேவாலயமாய் மாற்றியிருக்கிறீர், எங்களையே நீ ஆலயமாய் மாற்றிருக்கிறீர், எங்களுக்குள்ளதான் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறீர் என்பதை யூதர்கள் அறியட்டும். அவர் கண்கள் திறக்கப்படட்டும். அந்த ஆலயத்திற்காக கொண்டிருக்கிற வைராக்கியத்தின் அநேக யுத்தங்களை அவர்கள் செய்கிறார்கள் அப்பா. அப்படி இராதபடி ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே
அப்பா கிறிஸ்து எங்களைத்தான் ஆலயமாய் மாற்றிருக்கிறார். நம்மைத்தான் அவர் நமக்குள் வந்து தான் வாசம் பண்ணி நம்மை ஆலயமாக்கி நம்மை ஒரு வாசஸ்தலமாக்கி நம் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார் என்று சொல்லி அறியக்கூடிய கண்களை யூதர்களுக்கு தேவன் திறந்து விடுங்க. சத்தியத்துக்கு நேராக யூதர்கள் திரும்பட்டும். ரட்சிக்கக்கூடிய மனக்கண்கள் யூதர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா. ஆனால் அதோ நாங்களோ புறஜாதிகளாகி எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தீர், நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த யூத ஜனங்கள் கர்த்தருடைய சந்ததியில் பிறந்ததான அந்த யூத ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாற தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். கண்களை திறங்க, முக்காடு விலகட்டும். தேவனுடைய ஜனமாய் அவர்கள் அங்கீகரிக்கப்படட்டும். பலிபீடத்தின் மேலாக அவர்கள் ஏறட்டும். தேவனை ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை யூதர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உடன்படிக்கை மக்கள் என்ற நிமித்தம் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தேவனுடைய அனுக்கிரகத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் உதவி செய்யுங்க. பூமிக்குரிய காரியத்தின் மேல் ஆண்டவரே அக்கறை கொண்டவர்களாக இருக்கிற அவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்தில் பரலோகத்திற்கு சுதந்திரிக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் ஆண்டவரே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாய் மாறட்டும். அந்த நித்திய ஜீவன் இயேசுவில் இருக்கிறது. அந்த இயேசுவை உடையவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக கொண்ட வைராக்கியம் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம், அதே போலவே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் யூதர்கள் நடுவில் எழும்ப போகுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.